இந்த டிஷ்ஷ வீட்ல பண்ணிடாதீங்க. ஆமாங்க. நம்ம எவ்ளோ பண்ணாலும் "இன்னும் கொஞ்சம் குடு, இன்னும் கொஞ்சம் குடுன்னு" கேட்டு காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. ஸோ அவ்ளோ டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான வெஜ் பன்னீர் மோமோஸ் வீட்லயே அரைச்ச மோமோஸ் சட்னியோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1/4 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன பீட்ரூட்ட தோல செத்திட்டு இந்த மாரி துருவி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு கலர் மாறி வரணும். இதோட பீட்ரூட் ஜூஸை நம்ம சேர்த்து தான் மைதா மாவே பிசைய போகிறோம். இது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமேன்னு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சப்பறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டரை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் சால்ட்டு, 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட நம்மளோட பீட்ரூட் வாட்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நார்மலாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி பீட்ரூட் வாட்டர் ஆட் பண்ணி நான் மாவு பிசைய போகிறேன். ஸோ இது வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதோட அவுட்புட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னாலே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. மீன்வைல் நம்ம மோமோஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா, அதோட காம்பை நீக்கிட்டு விதையோட இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை 4ஆக வகுந்துட்டு போட்டுருங்க அப்படியே. அதுக்கப்புறம் 2 டேட்ஸு சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. டேட்ஸ் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நல்லா கொதிக்கும் போது லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்டேஜில் தக்காளி தனியாக தோல் தனியாக இந்த மாதிரி வரும். ஸோ அப்போனா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி இதை அப்படியே கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆக விட்டுடுங்க. ஸோ மீன்வைல் நம்ம ஸ்டஃபிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, அதையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் 4 பல் பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, 3 பீன்ஸை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா க்ரீன் சில்லிஸ் அண்ட் ரெட் சில்லி பவுடரை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது 100 கிராம் ஆஃப் பன்னீரை இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். அதை நல்லா உதுத்து விடுங்க. அப்படியே கொட்டினீங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஓரமாக வச்சிடலாம். இப்போ மாவும் ஸ்டஃபிங்கும் ரெடி. இப்போ சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடுச்சு. அதை தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு, டேட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு, ஸ்டஃபிங்கு, சட்னி எல்லாமே தயார். இப்போ மோமோஸ் போட்டு எடுத்துடலாமா? இப்போ திரும்ப ஒரு வாட்டி மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா திரும்ப ஒரு வாட்டி மைதா மாவுலேயே நல்லா டஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் மெலிசாக தேய்ச்சிட்டு அது எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பா மூடியை வச்சு அந்த எட்ஜு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸஸ் மாவை திரும்பவும் நம்ம வந்து மோமோஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த கலர் நம்ம பீட்ரூட் சேர்த்ததுனால எப்படி அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ ஸ்டஃபிங்கை கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மோமோஸ் செய்ய போகிறோம். இருக்கிறதுலே சிம்பிளான மோமோஸ் ஃபோல்டிங் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து எல்லாருக்கும் இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான டிஷ்ஷுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல கீழேருந்து மேலே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எட்ஜஸை நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. திரும்ப இந்த டிப்பையும் அந்த டிப்பையும் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அவ்வளோதான். வீட்டில் சோமாசி போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுட்டு 2 எட்ஜையும், அதாவது 2 டிப்பையும் கொண்டு வந்து சேர்த்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே போதும். இருக்கிறதுலே ஈஸியான ஃபோல்டிங் மெத்தடுங்க இது. இதை வந்து பெட்டல் மோமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பெட்டல் மோமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அவ்வளோதான். மோமோஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அரை பங்கு தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அடுத்து இந்த தட்டில் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். என்கிட்ட ஸ்டீமர் இல்லை, நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் வச்சுக்கலாம், இல்லை இட்லி பானையில் கூட வச்சுக்கலாம். இட்லி பானையில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வச்சு வேக வைக்கும்போது இன்னும் சீக்கிரமாக வேகும். ஸோ அதை வந்து லிட்டு போட்டு நம்ம மூடிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பீட்ரூட் கலர் அந்த ரோஸ் கலர்லேருந்து மாறி நல்லா நம்மளோட ஸ்கின் கலரில் வரும். அப்போ லைட்டாக ஃபோக் வச்சு இப்படி குத்தி பாருங்கள். ஸோ அப்போனா அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், ஒரு டாங் வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ நம்மளோட டெலிஷியஸான ஹெல்தி வெஜ் பன்னீர் மோமோஸ் வீட்டிலே செஞ்சாச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லா குட்டீஸ்க்கும் கொடுத்துட்டு உங்களோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.